தமிழிலும் குடமுழுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவங்க சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். அதோடு இணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும். ஏற்கனவே பழனியிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதே போல் நம்முடைய வயலூர் முருகன் திருக்கோயிலே குடமுழுக்கின் போது என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ, மருதமலையிலே என்ன நடைமுறையை பின்பற்றினோமோ அதே நடைமுறையை அனைவரும் ஒன்று சேர இந்த திருக்கோயிலே அர்ச்சகர்கள், போத்திகள் மற்றும் மற்றவர்கள், தமிழ் கற்ற வேத விற்பனர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். அது ஏற்கனவே பொதுப்பணித்துறை ஒரு உறுதித்தன்மையுடைய சான்றிதழை அளித்திருக்கின்றது. எவ்வளவு பேர் கூடுதலாக அனுமதிக்க முடியுமோ அவ்வளவு பேரை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய துறையினுடைய எண்ணம். அதற்கேற்றாற்போல் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து உறுதித்தன்மை சான்றிதழை பெற்ற பிறகு உங்களுக்கு முறையாக தெரிவிக்கின்றோம். இந்த குடமுழுக்கு வைபவத்திற்கு கூட கடந்த காலங்களில் திருக்கோயிலுடைய நிதியைத்தான் அதிக அளவு பயன்படுத்துவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினமும் இந்த குடமுழுக்கை குறித்த கலந்தாலோசனை கூட்டத்தில் பக்தர்களுடைய கூடுதல் வசதிகளுக்காக சாலைகளை மேம்படுத்துவதற்கு